தமிழ் மன்னர்கள் கட்டிய திருக்கோயில் திருப்பணி அன்னதான அறக்கட்டளை சார்பில் தென்காசியை ஆண்ட மாமன்னர் பராக்கிரம பாண்டியருடைய ஆலயத்தில் நம்முடைய 1463ஆம் ஆண்டு மார்கழி மாதம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி திதியில் ஐயா அவர்கள் ஜீவசமாதியாகி உலக மக்களுக்கு பேராற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் மகா குண்டலினி சக்தியை அடைந்து மாமன்னர் பராக்கிரம பாண்டியர் அவருடைய மனைவி ஸ்ரீ வில்வவாதியும் காசி விஸ்வநாதருடைய வாரணாசிரம் என்றிருக்கின்ற காசி விஸ்வநாதருடைய உத்தரவை ஏற்று வான்வழியில் பறந்து இங்கே நமக்காக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்களும் காலை அதிகாலை 4 to 4 365 நாட்களும் வான்வழியிலே பறந்து தொடர்ந்து ஐயா அவர்களை வாரணாசியில் உத்தரப்பிரதேசக்கூடிய வாரணாசியில் மாமன்னர் பராக்கிரம பாண்டீஸ்வரரும் ஸ்ரீ வில்வவாதியும் அங்கே தொடர்ந்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய ஜீவ சமாதிக்கு இந்தியாவை ஆளுகின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அமைச்சரவையில் அங்கு வகித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அனைவரும் ஐயாவுடைய ஜீவசமாதியினுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும். அதற்கான அழைப்புதலை உங்கள் துறை சார்ந்த அனைத்து இலாகாக்கும் உங்கள் பார்வைக்கும் அழைப்பதில் நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக ஐயாவுடைய ஆலயத்தின் சார்பாக அனுப்ப இருக்கிறோம். ஆகவே அழைப்புதலை ஏற்று மத்திய அமைச்சர்கள், மாண்புமிகு மத்திய அமைச்சர்கள், மாண்புமிகு மத்திய இணையமைச்சர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே ஐயாவுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நீங்கள் ஐயாவுடைய பேராற்றலை பற்றி செல்ல உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தமிழக மக்கள் சார்பாக திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.